ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. எங்கேயுமே வெளியில போகவே இல்லை. சரி மூவிக்காவது போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி போனோம். மூவிக்கு போறதுனா உடனே போயிட மாட்டோம். மூவியை பத்தி கொஞ்சம் 4 பேர்ட்ட கேட்போம். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். அப்படி கேட்ட படம் தான் அந்த காந்தாரா மூவி. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போனோம். என்னோட குட்டி பையன் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு படம் பார்க்க வரான்னா இல்லையா ஸ்நாக்ஸ் சாப்பிட வரான். கன்ஃபார்மா அதுலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா போன உடனே பாப்கார்னை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அடிக்கடிலாம் தேட்டருக்கு போய்லாம் பார்க்க மாட்டோம். எப்பயாவது ரேராக தான் நல்ல படமா வந்துச்சுன்னா போய் பார்ப்போம். அது பசங்களும் பார்க்குற மாதிரி இருக்கணும் மேக்ஸிமம் படம் பார்த்தீங்கன்னா. அதனால அந்த மாதிரி படமா பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ல இவ்வளோ சீக்கிரம் போனதே இல்லை. மழை கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தனால சரி ஓகே சீக்கிரம் கிளம்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஆனால் தேட்டர்லேயே ஆள் இப்போதான் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் இன்டர்வல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்டர்வல் என்ன பண்ணுவோம், என்னென்ன தேவையோ எல்லா ஸ்நாக்ஸையும் அள்ளி போட்டு மொத்தமாக வாங்கி சாப்பிட்டு வருவோம். ஸ்நாக்ஸ் அங்கங்கே நம்ம சாப்பிடுவோம் தான், இருந்தாலும் அந்த தேட்டரில் போய் அந்த பாப்கார்ன், இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வேறு எங்கேயுமே வரவே வராது. ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவோம். நான் வாங்கினா என் பசங்க வாங்குவாங்க, அதனால் அது வாங்கவே மாட்டேன். பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு எப்பவுமே பப்ஸ் பிடிக்கும். அதுமாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட் லைட்டாக பசங்ககிட்ட வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். மூவியை பற்றி ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நான் வீடியோ ஷேர் பண்ணல. நிறைய பேர் ஃபேமிலிஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. படத்தில் எந்த ஒரு பேட் சீனுமே இல்லை. குடும்பத்தோட அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வேற மாதிரி இருக்கும், செகண்ட் பார்ட் 1 வேற மாதிரி இருக்கும். படம் முடிய போகுது, ஆனா ஸ்கிரிப்ட் வந்து என்ன இன்னும் கனெக்ட் பண்ணி முடிக்கவே இல்லை. என்னடா யோசிச்சிருந்தா லாஸ்ட்ல பார்ட் 3 வேற வரும் சொல்லியிருந்தா, அங்க வச்சிருக்கான் ட்விஸ்ட். இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நாங்க வீட்டுல ஃபுல்லா வேன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருந்தோம். ஏன்னா காந்தாரதில் அப்படிதானே ஹீரோ கத்துவாரு. அதனால நாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க மாத்தி மாத்தி கத்தி நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல படத்தை பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு உங்க வீட்டுல இதே மாதிரி கத்திட்டு இருங்க. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி பார்க்காதவங்க இனிமே போய் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பாய்.